பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் ஈஸ்வரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு எப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த டைமிங்கில் வந்து எனக்கு இது கிடைச்சது ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன். இப்போ இது வந்து என்ன அப்படின்னா, ஆவியின் கனிகள் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இந்த மாதிரி அன்பாக இருங்க, சமாதானமாக இருங்க, சந்தோஷம், இந்த மாதிரி வந்து 9 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு அது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாயிண்ட்ஸை அப்படியே வந்து நோட்டில் நோட் பண்ணுங்கள். ஏன்னா என்ன மாதிரியே சில பேர் வந்து இதை வந்து லைக் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ட்ரபிளாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை விட பெட்டர் வேறு எதுவுமே கிடையாது. இப்போவும் பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் வந்து ஈஸ்வரிக்கு தெரிஞ்சது. 9வது பாயிண்ட் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் டக்குன்னு கூப்பிட்டு கேட்டாங்க. அவர் வீட்டுக்காரர் பேர் குருசாமி. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்ட உடனே அவர் 9வது பாயிண்ட்டை சொன்னார். அப்போ தான் வந்து அவங்க லவ் திக்கானதுங்கிறது தெரிகிறது. 1 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ண முடியாதவங்க அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போதே வின்னிங் தான் எல்லாருமே. இப்போ நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இது பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அன்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், அந்த மாதிரி எல்லாமே வந்து கலந்து ஒரு சராசரி மனுஷனையும் தாண்டி பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் எனக்கு வந்து இப்போ ரீசண்டாக எனக்கு இந்த ஒரு வாரமாக வந்து கிளாஸ் எடுக்கிறவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சரி, என்னோடய ரிலேட்டிவ் சரி, என்னோட மை டியர் டேடி எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா, இந்த ஃபீல்டில் இருக்கிறச்ச நீ வந்து பொறுமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், வரவங்கக்கிட்ட எல்லாமே ரெஸ்பான்ஸாக பேசணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து இப்போ கிளாஸ் போயிட்டுருக்குது. நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மேக்ஸிமம் வந்து என்னோடய ஓன் பிரதர் வந்து என்னென்னா, இன்னுமே நீ வந்து பொறுமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்டோடு பேசணும் அப்படிங்கிறது தான் நேற்று வரைக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரின்னு நான் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து நானும் அப்படி தான் இருக்கேன். அதையும் மீறி கோவப்படுத்துகிறவங்கள கண்டா தான் கோவமாக வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் என்ன மாதிரி தயவு செஞ்சு யாருமே வந்து கோவப்பட வேண்டாம். பொறுமையாக இருங்க, அன்பாக இருங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்கிட்டேயும் வந்து என்ன சொல்கிறது, கருணையோடு இருங்க. அதுவே வாழச் சிறந்தது. சாந்தமாகவும் இருங்கன்னு என் ஃப்ரெண்டு சொல்கிறான். அவங்களுக்காகவும் சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். லைஃபே சூப்பராக நல்லா பிரைட்டாக ஆயிரும். நிச்சயமாக பிரைட் ஆகிறதுக்கு இது 100% இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.